Hello, welcome all. வட்டவடா கேப் ரோட் ஜீப் சஃபாரி. ஸோ இது வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஜீப் சஃபாரி. ஸோ இது வட்டவாடாலேயே இருக்கு. ஸோ வட்டவாடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் 2500 800 ஐ திங்க் வி பெய்டு 4 மெம்பர்ஸ்க்கு ஒரு ஜீப்பு. ஸோ ஒரு ½ டிரைவு. ஓகே, ஸோ இது பப்ளிக் அலௌடு இல்லை இந்த ரூட்டில். பட் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் பில்ட் பண்ண ரோடு போல இருக்குது. ஓகே, தமிழ்நாடுக்கும் கொச்சினுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி World War II டைமில் இது ஒரு எஸ்கேப் ரூட் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரூட் நம்ம நேராக அப்படியே ட்ராவல் பண்ணான்னா கொடைக்கானல் பேரிச்சம்பரேக்கு கிட்ட அது கனெக்ட் ஆகுமா. ஸோ இவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸில் வந்து அலௌடு. ஸோ அவங்க வந்து ரெக் பண்ணிட்டு போவாங்க போல இருக்கு. ஸோ பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் நாட் அலௌட். இந்த ஜீப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு வியூ பாயிண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு மலை காட்டியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அந்த பாயிண்ட்டு தான் இங்கேருந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை வந்து இங்கேருந்து பார்க்கலாம். சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த ஹோம் கார்டு வந்து ஃபாரஸ்ட் கார்டு வந்து நல்லா கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஜீப் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கோம். இது ஒரு 4-வீல் டிரைவ் எலக்ட்ரிக் பைக்கு. ஸோ அது தமிழ்நாடோட பார்டரும் காட்டினார், ஒரு எல்லைக்கல் மாதிரி. ஸோ இந்த சைடு தமிழ்நாடு, இந்த சைடு வந்து கேரளான்ற மாதிரியும் நல்லா இருந்துச்சு. ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஜீப் வந்து இது 4-வீல் டிரைவ்னால கொஞ்சம் பொறுமையாக தான் போச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் வந்துட்டு தமிழ்நாடுக்கு கூடுதலான இடம். அது வந்து இந்திராயந்தி நேஷனல் பார்க். சூப்பர். இந்த அனிமல்ஸ் வந்து நம்ம லக்கு தான். ஏன்னா எல்லா அனிமல்ஸ் இருக்குது. 60 கிலோமீட்டர் காடு, அது ஓட்ட காடு. இது கூட நின்றா நமக்கு தெரியாது. ஒன்று ஓடி வந்தாலும் எல்லாம் டைகர் உட்பட எல்லாமே மக்கள் இந்த ரூட் வழியாக போயிட்டு வருவாங்களா? வரமாட்டாங்க. கொடைக்கானல் 60 கிலோமீட்டர் காடு இல்லை. இந்த கொடைக்கானல் அந்த சைடு ஒரு கிராமம் கனெக்ட் ஆகும்ல. லேக் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஜாயின் ஆகும். ஓ, அங்கே காட்டுக்குள்ளே தான் போகும், வேறு ஊருக்குள்ளே எங்கேயும் போகும். ஓ, போட்டு எடுக்கலையா? எடுக்க நீட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸில். ஒரு கல். ஆமாம், அந்த கல்லுக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு. ஓ ஓ, தேனி இது போடுறேன். டாப் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, அது தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஆனால் டாப் ஸ்டேஷனுக்கு 3 வழி தான் வர முடியும், அந்த பக்கம் வர முடியாது. புறவணி வழி நடந்து வேண்டாம் வரலாம். அதான் மயில் இது எல்லைக்கல்.
பச்சளை பாம்பு மட்டும்தான் இருக்கு. இந்த பாம்பாடுக்கு வந்து பேர் வந்து இந்த இருக்குதுங்க அந்த கொடி, அந்த கொடி இந்த காட்டுக்கு பாம்பு மாதிரி இருக்கும். அதனால தான் பாம்பாடும் சோழா நேஷனல் பார்க். ஓகே ஓகே. இங்கே நேஷனல் பார்க் அதுக்கு வந்தது வந்து இங்கே நீலகிரி மாற்றின்ற ஒரு ஜீவி இருக்குது. மலை என்னென்ன போல் அங்கே இருக்குதுங்களா, அது வந்து இங்கே தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு வேண்டியது நேஷனல் பார்க்காகவே அறிவிச்சிருக்காங்க. அதாவது காட்டில் வந்து டிஃப்ரெண்டான மிருகங்களும் மரங்களும் செடிகளும் இருந்தால் மட்டும்தான் நேஷனல் பார்க்காகவே ஆகும். மேலே உட்காந்துருக்கு. ஜெயின்ஸ் குருவி. அது எவ்வளோ நான் ஆமாம் ஆமாம் பார்த்தோம். கலர் கலராகவே இருந்துச்சு.
ஃபேமிலியோட வந்திருக்காரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்காக என் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கேன், இதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு. சரி வழியிலேருந்து சார்ட்டு சொல்லி சார் ஒரு நேரத்தை வந்தவங்க தான், நமக்கு தெரிஞ்சவங்க தான் சார் சொன்னோன்னே என்ன செய்ய போகிறேன்டாரு கூட்டு போகிறேன் சார். மழை வரும்லன்றது மழை கொட்டணும் காயத்து பார்த்தீங்கன்னா மழை கொட்டை எடுத்து போட்டு அவங்க மழை கொட்டோட வந்துருந்தாங்க போட்டு சீட்டை போட்டு நனையாமல் கொண்டு போயிட்டாங்க. போய் பார்த்துட்டு வந்தாங்க. அங்கேருந்து வரலாம் எதுக்கிட்டு வரலாம் ஆட்டோ எல்லாமே ஆட்டோவில் வந்துட்டாங்க. இதெல்லாம் மதுரை மாவட்டம் பார்த்தோம். அதெல்லாம் தமிழ்நாடு இருக்கிறதா மருத்துவ இது இருக்கா? இங்கே சொல்கிறாங்க அவங்க பஜ்ஜி ஜூஸெல்லாம் போட்டாங்க. பூ இருக்கும், ஒரு சிவப்பு கலர் பூ இருக்கும். அதில் சாப்பிடுவாங்க. ஒரு நானும் இது போல் சொன்னேன், ஹிமாலயக்காரங்க வரும்போது அவங்களுக்கு எனக்கு தெரியாது அவங்க. அப்போ அவங்களுக்கு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க இது எங்கள் ஊரில் நிறையா இருக்குது, நாங்கள் இது பஜ்ஜி போடுவோம் இல்லாட்டி ஜூஸ் அடிப்போம் அப்படின்னு.
பேஸ்மெண்ட் பிளேஸ் வரைக்கும் போய்க்கணும். ஆ கொஞ்சம் தூரம் தான் ரோடு நல்லா இருக்கு. அங்கெல்லாம் ரோடு மொத்தம் போய்க்கணும். போயிடுச்சா தமிழ்நாடு பார்க்குற ரோடு நல்லா இருக்கு. காரிங்க அங்கே பார்த்தோம்ல அதே காரிங்க இருக்கு. க்ளீன் பண்ணால் போயிடலாம். மரமெல்லாம் விழுந்து அடைச்சிடும். இது நாங்கள் வயலில் எங்களுக்கு ரோடில் வயலில் ஸ்டேஷன் அதனால இந்த ரோடு ரெடி ஏன் விட மாட்டேன். வயலில் அனிமல்ஸ் தண்ணி வட்டவடிக்கு குடி. ஆமாம் இங்கே பைப்பில் தண்ணி போயிட்டு வட்டவடிக்கு. ஓ தண்ணி பேலன்ஸ் தண்ணி அமராவதி டேமுக்கு போகுது. இந்த மாலை மருந்தாதி மாலை ஒரிஜினல் அப்படி சந்தை அவங்க சொல்கிறோம். நான் ஒரிஜினல் டிபார்ட்மெண்ட் ஒரிஜினல் மருந்தாதி அதுக்கு உங்களுக்கு பெயிண்ட் கீழே அடிச்சுருந்தா கருத்து தெரியும். இந்த பெயிண்ட் கலர் மாதிரி அப்படியே கரப்போம். இன்னொன்று ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். வெயிட் லேஸாக இருக்கும். அந்த இதை உடச்சி பார்த்தா பீட்டை உடச்சி பார்த்தா ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்கும். ஏ பாய் ஏ கருப்பு பாய் அது என்ன மாலை இருக்கு. மோத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க. பால் கையில் மிக்ஸ் பண்ணி மோத்தில் அப்ளை பண்ணி கரும்பு கருப்பு வளைய மாதிரி அதெல்லாம் மாறும். மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மழை இல்லை அது அந்த ஆமாம் அதுக்கு பேர் தான் மீசப்பள்ளி மலை. கொழுக்கு மலை கொழுக்கு மலை அது பக்கத்து. அது இந்த இது இருக்குல்ல சார் இந்த ராக் வந்து புளிமரி அதான் மீசப்பள்ளி மலை. அதுக்கு தான் ட்ரெக்கிங் ஆகிட்டு கொண்டு போவாங்க. நம்ம வந்து இந்த பாறை வெட்டின மாதிரி இருக்கு. ஆமாம் அதான் செக் போஸ்ட். நம்ம அங்கே தான் வந்துருக்கோம். ஓ அங்கேருந்து வந்துருக்குமா ஒரு வெட்டினா மாதிரி ஒரு இது ஆமாம் அதான் செக் போஸ்ட். ஆனால் இது வந்து நம்ம கடந்து வந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு வர்றோம்னா காட்டுக்குள்ளே வரும்போது எவ்வளோ நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு பாறையில் ஒரு ஓட்டை போட்ட மாதிரி இருக்கு. வெட்டின மாதிரி இருக்கு. வெட்டின மாதிரி இருக்குல்ல. அதான் செக் போஸ்ட். ஓஹோ அது போய் ட்ரெக்கிங் கொண்டு போவோம்.
வச்சா மைல் ஸ்டோன். போட்டு பிரிட்டிஷ்கார வச்சா மைல் ஸ்டோன் இது பேர். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஆளுங்க நம்ம ஆளு வச்சுட்டு வேறு எங்கேயாவது ஆஃப் ரோட்டில் போயிட்டு நாங்கள் கொடைக்கானல் எஸ்கட் ரோட்டில் போனோம்னு சொல்லி போடுவாங்க. அதில் போக முடியாது. இதில் பார்த்தீங்களா அவங்க காட்டுற ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கு வித்தியாசம். அவங்க வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோட்டாக காட்டுவாங்க. இப்போ கோடையில் வரை 85 கிலோமீட்டர், 85, அதுக்கு அடுத்து 35 கொடைக்கானல். மதுரை 111 11 மைல். மைல் மைல் இது மைல் ஸ்டோன். ஓகே. அந்த காலத்தில் வச்சுருவாங்க. ஆமாம், பிரிட்டிஷ்கார வச்சு ஒரே நிறுத்திங்க. எப்படி அந்த கல் அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியே மேப் இருக்கு. அது பாறை 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 அது சிமெண்ட் நிறைய கிடையாது. இருக்குது. அந்த பக்கம் போகும் நிறைய இருக்குது. பஸ் ரோட்டில் இருக்குது. ஓப்பன் பண்ணுறது தான் அந்த ஒரு வழி இருக்கு. அந்த வழி ரெடி பண்ணாங்கன்னா அந்த வழி வந்துடலாம். கொடைக்கானலேருந்து வர்ற வழியில் லாஸ்ட் என்ட்ரி ஒரு 15 கிலோமீட்டர் வந்து இங்கே குட்டாப்பு போட்டு ஒரு ஊர் கோயில் பக்கத்தில் அப்படியே இருக்கும். அது ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் அதனால் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணால் Each shadow finds its quiet space. அந்த வட்டவடாவோட நம்ம ரெசார்ட் பார்த்தோம். Of light and tender binds the soul to this serene place. Let it go, let it be, like a river rolling free. In the silence you will see the harmony of you and me. இது எவ்வளோ தொலை போயிருக்கு? நடந்தா போயிடுவாங்க. The stars align softly, telling secrets of where as the drum glimmers dance on the ocean's crest. Nature hums her song. காட்டுக்கு ராஜா மாதிரி இருங்க. இதுதான் A lullaby சாயாதீங்க ஏன் சொல்லிட்டு